இந்த என்ட்ரி எப்படி எடுத்தோம்னு பார்ப்போம். ஓகேங்களா? வெறும் ஃபேர் வேல்யூ கேப் வச்சு தான் நம்ம இந்த என்ட்ரி எடுத்தோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஃபேர் வேல்யூ கேப் டச் பண்ணியிருக்கு. இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டீஸ் இங்க பாருங்க லிக்விடிட்டி இருக்கு எனக்கு. பிரேக் அவுட் ஆனோடனே பை பண்ணுவீங்க. இந்த மாடலை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரீல்ஸை செக் பண்ணி பாருங்க. இதே எக்ஸாம்பிள் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனோடனே பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு மார்க்கெட் டச் ஆன உடனே நான் ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் ஃபார் 5 மினிட் டைம் ஃப்ரேம். இது எனக்கு சோச் இல்லை. ஓகேங்களா? எனக்கு சோச் எங்க ஆயிருக்குன்னா இந்த ரீஜன்ல தான் எனக்கு சோச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னோட வேலிடான புல் பேக். நீங்க வேலிடான புல் பேக் பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வேலிடான புல் பேக் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன். ஸோ டிஸ்பிளேஸ் ஆன உடனே பிரைஸ் ப்ரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நான் ஆப்வியஸாக ஒரு செல் என்ட்ரி போகலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விக் ஈக்குவல் டு வார். ஓகேங்களா? ஸோ இந்த விக்கையும் சேர்த்து சப்ளை ஜோன் கவர் பண்ணுறேன். என்னோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கெல்லாம் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்காது. ஓகேங்களா? எப்பயுமே என்னோட ஸ்டாப் லாஸ் ஃபேர் வேல்யூ கேப். என்ட்ரி இது 1:2 எய்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கரெக்டாக 1:2 வந்துச்சு. என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஈஸியாக டார்கெட் வச்சுது. ஓகேங்களா? இதோட நான் பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.